மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லிகை, விஜய் வாழ்க்கையில ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்லது நடந்திருக்கு. அந்த நல்லது ரொம்ப நேரம் நீடிக்க போகிறதில்ல. ஏன்னா, மொத்த ரவுடி கூட்டமும் ஏற்காடுக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஷூட் ரூம் எல்லாம் போட்டுட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு பார்க்கவே. அவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு கோர்ட்டு, கேஸு இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. அத கெடுக்கிற மாரி எல்லா ரவுடி கூட்டமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இந்த கவினும் அங்க தான் இருக்கான். நம்ம வெண்பா பார்த்து நம்ம போலீஸ்கிட்டயோ அல்லது நம்ம விஜய்கிட்டயோ போட்டு குடுத்தாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இவங்க தான் வந்து சுடர் கூட இருந்தாங்க அப்டின்னே சொல்லிட்டு, அவன வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சுடரோட கொலைக்கு யார் காரணம் அப்டின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அவன் போலீஸ் கையில சிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜியோட ஆளுங்க அவன தூக்கத்துக்கு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. யார் கையில சிக்க போறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா, மல்லியும் வெண்பாவும் விஜயும் பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. தீபிகா வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க ஏதோ வேற ஒரு கேஸ் விஷயமா வந்திருப்பாங்க. ஆனா, இங்க இருக்கிறத பார்த்துட்டு, "ஓ! நீ இங்க தான் இருக்க. உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு" அப்படின்னு சொல்லிட்டு மல்லிய பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்க போறாங்க, என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றாங்க. இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, கவின் அங்க இருக்கிற விஷயத்த நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ மூலியமா தெரிஞ்சுச்சு, நம்ம வெண்பா குட்டி சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். உண்மையான குற்றவாளி யாருன்றத சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பார்த்தீங்கன்னா வந்து வெண்பா கண்ல படாத மாரி மாறுவேஷம் போட்டு அந்த ஆள் வந்து சுத்திட்டுருக்காங்க. அவர் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா சுற்றுலாவோட கொலைக்கு யார் காரணம் அப்படின்ட்டு நல்லாவே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கூடவே இருந்தது அவர் மட்டும் தான். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க இருக்குன்றத.